செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாள் எல்லோராலும் மறக்க முடியாது. நாம் அனைவரும் உழைக்கின்ற நாள், உழைப்பாளர் தினமாக இருக்கின்றது. மே தினம் 1 என்பது உழைப்பாளர்களின் தினமாக இருக்கின்றது. எனவே உழைக்கும் அத்தனை உழைப்பாளிகளுக்கும் இந்த செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சிகளின் சார்பில் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே எங்கும் சிவப்பு எதிலும் சிவப்பு. உண்மையில் அந்த தொழிலாளர்களினுடைய படுகின்ற கஷ்டங்கள் அல்லது அவர்கள் படுகின்ற வேதனைகள் என்பது சொல்லில் அடங்காது அல்லது வரிகளால் சொல்ல முடியாது. அவ்வாறான ஒரு நெருக்கடிகள் மத்தியில் வாழக்கூடியவர்கள் தான் எமக்காக உழைக்கக்கூடிய அல்லது நம்மோடு பயணிக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தொடர்பில் இன்றைய நாள் உலகங்களும் அவர்களை நினைவு கூறக்கூடிய வகையிலே தொழிலாளிகள் விடுதலை பெற வேண்டும், அவர்கள் அடிமைத்தனம் உடைய வேண்டும் என்கிற கோஷங்கள் எல்லாம் உலகின் பல பாகங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதே காலப்பகுதியில் இலங்கையிலும் மிக முக்கியமானதொரு கோஷம் ஒலிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தன்னுடைய மே தின சிறப்பு நிகழ்வில் நுவரேலியாவில் உரையாற்றுகின்ற போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். சிறிய குழுக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக 10 தொடக்கம் 15 பேரை அழைத்து வந்து போராட்டம் நடத்துகிறார்கள், வீடுகளை முற்றுகையிடுகின்றார்கள், பின்னர் அவர்களாய் தானாகவே வீடுகளுக்கு சென்று விடுகிறார்கள். எனவே இது மக்களின் அரசாங்கம். இந்த மக்களின் அரசாங்கத்தை இவர்கள் எதுவும் செய்ய முடியாது. அதாவது இன்றைய அனுரகுமார திசாநாயக்கவின் மே தின உரை என்பது சாதாரணமான உரையாக கடந்து செல்ல முடியாது. என்ன விடயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களின் சார்பில் கேட்கின்றோம், அதாவது ஊடகங்கள் கேட்கின்றன அல்லது மக்கள் ஆதங்கப்படுகிறார்களோ அத்தனைக்கும் ஒரு விடை கொடுக்கின்ற வகையில் தான் அவருடைய மே தின உரை இருந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இது மக்களின் அரசாங்கம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறார். நீங்கள் எதற்காக எங்களுக்கு வாக்களித்தீர்கள்? கள்வர்களை பிடியுங்கள், திருடர்களை பிடியுங்கள், கொலைகாரர்களை நீதிமன்றத்திலே நிறுத்துங்கள், கொலைகாரரை கைது செய்யுங்கள் என்றுதானே எம்மை நிறுத்தினீர்கள். நாங்கள் அதனை மறக்கவில்லை. அந்த மறக்காமல் நாங்கள் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனை வலியுறுத்துகின்ற வகையில் தான் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ இந்த உரையினுடைய மிக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருப்பது பெரும் கைதுகள் அல்லது இந்த வருடம் என்பது ஒரு அதிரடி கைதுகளுக்குரிய வருடமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய உரை கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கம், கடந்த காலங்களிலும் மக்கள் வாக்களித்தார்கள், அரசு முறையாக செயற்படாதன் விளைவுதான் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள், இந்த அரசாங்கமும் விரைவாக வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று வசனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக உச்சரிக்கப்பட்ட நிலையில் அவ்வாறெல்லாம் செய்து விடாதீர்கள், இது உங்களின் அரசாங்கம், உங்களுக்காகவே ஆட்சி அமைக்கப்பட்ட அரசாங்கம், நான் அத்தனையும் செய்து விடுகிறேன், சற்று பொறுமையாக இருங்கள், இங்கு 10-15 பேரும் கூட்டமல்ல என்று சிலாகித்து பேசினார். மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். அவர் பேசுகின்ற வரிகளை ஒரு முறை பாருங்கள். மக்கள் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள், ஆனால் என்ன நடக்கின்றது? பொடி கண்டாயமாக்கு இன்னும் சிறியதொரு குழு இருக்கின்றார்கள். 10-15 பேர் வருவார்கள், பாரකට බහිනවා, ரோட்டுக்கு இறங்குவார்கள், ආණ්ඩුවට ගෙදර යන්න කියනවා, அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல கூறுகின்றார்கள். 10-15 බැලලා 10-15 பேர் இறங்கி ආණ්ඩුවට ගෙදර යන්න කියලා அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி ටික වෙලාවකින් ඒගොල්ලෝ ගෙදර යනවා. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. මේ මොනවද? என்ன நடக்குது இதுக்கு? ඔහොම පුළුවන් අපිට අභියෝග කරන්න? அப்படி முடியுமா எமக்கு சவால்கள் கொடுக்க? මේ ඉන්නේ මහජනයාගේ இங்க இருக்கின்ற மக்கள் විශාලතම වරම ලබාගත්තු அதிகமான நம்பிக்கையினை பெற்ற යෝධ ආණ්ඩුව, மாபெரும் அரசாங்கம், ජනතාවගේ විශ්වාසය තියෙන ආණ්ඩුව, மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற அரசாங்கம். 10-15ක් වෙලා ගෙදර යන්නලු. 10-15 பேர் வந்து சொல்றாங்க வீட்டுக்கு போக சொல்லி. පව් பாவம். මොනවද තියෙන රැස්වීම? என்ன எப்படியான கூட்டம்? ජනතාව රැස් කරනවද? மக்களை கூட்டுகின்றார்களா? එහෙම නෑ. இல்லை. முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணசிங்க பிரேமதாசவின் பின்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பேச்சாளராக அனுரகுமார திசாநாயக்க இப்போது அடையாளமிடப்பட்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவர் மக்களை சிலாகித்து பேசுகின்ற போது ஒரு பெரும் ஆபத்தொன்று இலங்கைக்குள் காத்திருக்கின்றது. ஆபத்து என்பது மக்களுக்கோ நாட்டுக்கோ அல்ல, ஊழல்வாதிகளுக்கும் ஊழல் பெருச்சாளிகளுக்கும் அந்த கைது இடம்பெறும் என்பதை அவர் மிக நிதானமாக கூறி முடித்தார். இப்போது இலங்கையில் இடம்பெறுவது என்ன, இப்போது இலங்கைக்குள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது என்ன என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கலாம். 4 தொடக்கம் 5 பேர் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஆனால் அதில் நீங்கள் அச்சப்படுகிறீர்களா மக்கள் என்று கேட்கிறார். இப்போது அண்மை காலங்களிலே இந்த உரை மிக மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், உளவியல் ரீதியாக இது பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது. மக்கள் ஒரு அதிருப்தியில் இருக்கிறார்கள், மக்கள் விரக்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஏதோ ஒரு சாயலை
அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறு இல்லை என்கின்ற வகையில் நிராகரிப்பதனை அந்த உரையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் அப்படி செய்து விடாதீர்கள், இது உங்களின் அரசாங்கம், இது உங்களின் அரசாங்கம் என்று அவர் வரிக்கு வரி கூறிக்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இலங்கை வரலாற்றில் குடு கைப்பற்றப்பட்டது இந்த உங்களுடைய அரசாங்கத்தின் காலத்தில் தான், மக்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் காலத்தில் என்று கூறியவர் பாதாள உலக குழுக்களின் பல நாசகார தலைவர்களும் கைது செய்யப்பட்டது இதே காலத்தில் தான். ஏன் அரசியல்வாதிகள் கூட இப்போது அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கைதுகளை நிகழ்த்தி இருக்கிறது, அரசாங்கம் நிதானமாக செயற்படுகிறது, பலர் அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைகள், அது மட்டுமல்லாது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைகள் என்று, போதைப் பொருள் ஒழிப்பு அணியின் விசாரணைகள் என்று பல விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது கடந்த காலத்தில் நிலுவையில் இருந்த பல விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. விசாரணைகள் செய்வதற்கு நாட்கள் இடம் போதாமல் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இப்போது இடம் இல்லை, அந்த இடங்களை கூட நாங்கள் புதிதாக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். 1000க்கு மேற்பட்ட வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்திலே தத்துணிவோடு நீதிமன்ற கட்டமைப்புக்குட்பட்டு எந்த ஒரு அரசியல் கலப்பும் இல்லாமல் நிலுவையில் இருந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை மிக லாபகமாக கூறுகிறார். இதுதான் நாமும் இந்த தளத்திலே முன்வைத்த வினா. மக்களும் இதே வினாவத்தை முன்வைத்திருந்தார்கள். என்ன இடம்பெறுகிறது, ஏன் இதனை நடத்தாமல் வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற ஆதங்கம் மக்களிடம் மெல்ல மெல்ல அசை போட தொடங்கிய போதுதான் அனுரகுமார அதற்குரிய பதிலை வழங்க. முன்னாள் அமைச்சர்கள் குடித்து கும்மாளம் அடித்து அவர்கள் மிகவும் சௌகரியமாக இருந்த இடங்கள் எல்லாம் இன்று இடம் போதாமல் நீதிமன்ற கட்டடங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த நீதிமன்ற கட்டடங்கள் கூட புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறுகிறார். 2026 மே மாதத்தின் பின்னர் பல கைதுகள் காத்திருக்கின்றது. அதில் அவர் மிகவும் சூட்சுமமாகவும் அதனை வெளிப்படையாகவும் கூறுகிறார். முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி, முன்னாள் பிரதமர்களாக இருந்தாலும் சரி, முன்னாள் ஜனாதிபதிகளின் மனைவியாக இருந்தாலும் சரி, முன்னாள் பிரதமர்களின் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது மகன்களாக இருந்தாலும் சரி, அல்லது முன்னாள் அரசியல் பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரும் சட்டத்துக்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. அனைவரும் சட்ட ரீதியாக கைது செய்யப்படுவார்கள். இதில் மிக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய பகுதிகள். அனுரகுமார திசாநாயக்கவின் உரை, இந்த பகுதியை நீங்கள் இப்போது கேட்கலாம். நீங்கள் ஒரு முறை அந்த உரையின் உடைய தாற்பயத்தை கேட்டு பாருங்க. 4-5 பேர் சேர்ந்த சின்ன சின்ன கூட்டங்கள் මාධ්‍ය විසින් පුම්බන විකෘතියක්. சும்மா ஊடகத்தால பெருப்பிச்சு காட்டப்படுகிறது. ඇයි ஏன் ඒගොල්ලෝ කලබල වෙලා ඉන්නේ? அவங்க குழப்பமாகி பயந்து போய் இருக்கிறாங்க. ඇයි කලබල වෙන්නේ? ஏன் பயந்திருக்கின்றார்கள்? මේ රටේ ජනතාව කලබල වෙන්න ඕනේ. இந்த நாட்டு மக்கள் பயப்பட தேவையில்லை. හැබැයි ඒගොල්ලෝ කලබල වෙන්න ඕන. ஆனால் அவர்கள் பயப்பட வேண்டும். ඇයි? ஏன்? ඔයගොල්ලෝ දකින්නවා நீங்கள் பார்க்கின்றீர்கள், ලංකාවේ පළමු අතට කුඩු තොග ගණන් අල්ලනවා. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக குடு பாரிய அளவில் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. ජනතාව කලබලද? மக்கள் குழப்பமாய் பயப்படுறீங்களா? නෑ. இல்லை, ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? පාතාලේ සබතකම් பாதாள உலக கோஷ்டிகள் තොග පිටින් එළි වෙනවා. பாரிய அளவில் பிடிபடுகின்றார்கள். ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றார்களா? ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள். ඇයි? ஏன்? ඒගොල්ලන්ගේ ගෝලයෝ, அவர்களுடைய ඒගොල්ලෝ හදපු අය, அவர்களுடைய கூட்டாளிகள், ඒගොල්ලන්ගේ රැකවරණේ පෝෂණය වුණු අය, அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்ந்தவர்கள் අත්අඩංගුවටපත් වෙනවා. அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். දැනුත් විදේශ රටවල කීප දෙනෙක් இப்போதும் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள், අත්අඩංගුවට අරගෙන තියෙනවා. கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். එයා ලංකාවට කැඳවීම සඳහා අපි මේ වෙනකොට පියවර අරන් තිබෙනවා. இலங்கைக்கு அவர்களை கொண்டு வர வேலைகளை நடத்தி මේ கொண்டிருக்கிறார்கள். ජනතාව කලබල වෙන්න ඕනද? மக்கள் பயப்பட வேண்டுமா? පාතාලේ අත්අඩංගුවට ගන්නවා. பாதாள உலக கோஷ்டிகளை கைது செய்ய, පාතාලේ මර්ධනය කරනවා. பாதாள கோஷ்டிகளை இல்லாமலாக்குகின்றோம். ජනතාව කලබල නැහැ. மக்கள் எந்தவித குழப்பமும், ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் குழப்பம் කලබල වෙන්න ඕන. அவர்கள் பயப்பட வேண்டும். ඒ විතරක්ද? அது மட்டுமா? අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව ශක්තිමත් කරලා තියෙනවා. குற்ற விசாரணை திணைக்களத்தை පරීක්ෂණ විශාල ප්‍රමාණයක් දියත් වෙනවා. பல்வேறு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றீர்களா? නෑ, ඒගොල්ලෝ කලබලයි. இல்லை, அவர்கள் අල්ලස් කොමිසම ශක්තිමත් කරලා තියෙනවා. அதே போல் ஊழல் மோசடி திணைக்களம் பலமாக்கப்பட்டிருக்கின்றது. අල්ලස් කොමිසමේ බිල්ඩින් එකේ ඉඩ මදි කිව්වා. ஊழல் அந்த திணைக்களத்துக்கான ஒரு இடம் අපි குறைவு. හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙයක් අරන් දුන්නා. ஏற்கனவே இருந்த அமைச்சர் விட்டு இடத்தை நாங்க අල්ලස් කොමිසමටම. ஊழல் திணைக்களத்துக்காக. දැන් පරීක්ෂණ ටික යනවා. இப்போது விசாரணைகள் போய் අපි கொண்டிருக்கின்றன. ආයතන ශක්තිමත් කර දුන්නා. நாங்கள் நிறுவனங்களை නීති හදලා දුන්නා.
சட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றீர்களா? ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள். ඇයි? ஏன்? එනවා ඒගොල්ලෝ පොලිමේ හිටපු ගෙදර வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டுக்கே போய் දැන් கொண்டிருக்கிறார்கள். පරීක්ෂණයක් කරනවා. இப்போது விசாரணைகள் நடக்கின்றன. නඩුව අහන්න ඕන කිව්වා. வழக்கு விசாரணை வரும் என்பது නඩුව අහන්න අධිකරණ මදි කිව්වා. நீதிமன்றங்கள் குறைவு என்றார்கள். අලුත් අධිකරණ දැම්මා. இப்போது புதிய நீதிமன்றங்கள் உருவாக்கியுள்ளோம். කොහෙද දැම්මේ? எங்க போட்டிருக்கின்றோம்? හිටපු ඇමතිවරුන්ගේ ගෙවල් අධිකරණ බවට පත් කරා. முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளை நீதிமன்றங்களாக மாற்றி இருக்கின்றோம். එදා කාලා බීලා සැපේ හිටපු ගෙවල් அன்று குடித்து தின்று අද විත්තිකූඩට නැගලා නඩුව අහනවා. இன்று விசாரணை கூடங்களாக மாறி இருக்கின்றது. හිටපු සෞඛ්‍ය ඇමති இருந்த சுகாதார அமைச்சர் අද කූඩුවට නගිනවා සාක්ෂි දෙන්න. இன்று அவர் குற்றவாளி கூண்டில் ஏறுகின்றார். කලින් சாட்சி කාපු அளிக்க. බීපු ගෙදර அவர் ஏற்கனவே குடித்து தின்ற வீட்டிலேயே මොකද වෙලා තියෙන්නේ? என்ன நடந்திருக்கிறது? අධිකරණ හදලා දීලා තියෙනවා. நீதிமன்றம் உருவாக்கி இருக்கின்றோம். ශක්තිමත් කරලා තියෙනවා. பலப்படுத்தி இருக்கின்றோம். ජනතාව කලබලද? மக்கள் குழப்பமா? ඒගොල්ලෝ කලබලයි. அவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள். ඒගොල්ලෝ කලබල වෙන්න ඕන. அவர்கள் பயப்படத்தான் வேண்டும். මම තමුන්නාන්සේට සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை கூறுகின்றேன். මේ 2026 වසර இந்த 2026 வருடம் ලංකා ඉතිහාසයේම இலங்கை வரலாற்றில் දූෂිතයන්ට ஊழல்வாதிகளுக்கு, වංචනිකයන්ට திருடர்களுக்கு හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூடத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது මේ මාසෙම இந்த மே மாதத்திலேயே 10 දෙනෙකුගේ නඩු තියෙනවා අධිකරණේ. 10 දෙනෙක්ගේ නඩු අධිකරණයට යනවා මේ මාසෙ. 1000 பேருக்கான விசாரணை நடக்கவிருக்கின்றது. මේ ඊයේ நேற்று එක නඩු තීන්දුවක් ලබා දෙන තීන්දුව කරා. ஒரு வழக்கு தீர்ப்பு ஒன்று ඒ வந்தது. නඩු තීන්දුව මේ මාසෙ එනවා. அந்த வழக்கு தீர்ப்பு மே மாதம் வருகின்றது. මොකද්ද සිදුවෙමින් තිබෙන්නේ? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? වේගයෙන් விரைவாக අපරාධකරුවන්, குற்றவாளிகள், වංචනිකයන්, ஊழல்வாதிகள், දූෂිතයන්, திருடர்கள், කුඩු ව්‍යාපාරිකයන්, குடு வியாபாரிகள், පාතාලයෙන් பாதாள கோஷ்டிகள் හිරේට යමින් තිබෙනවා. சிறைக்கு சென்று නඩු අහමින් තිබෙනවා. வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. කට්ටිය කලබල වෙනවා. அவர்கள் பயப்படுகின்றார்கள். කලබල වෙන්නේ නැත්නම් තමයි පුදුමේ. பயப்படாதுதான் ஆச்சரியம். දොරකට දැවිලා තියෙන නීතිය வீட்டுக்கே வந்திருக்கிற இந்த சட்டம் வீட்டு வாசலுக்கு තමුන්නාන්සලා සූදානම් වෙන්න. நீங்களும் தயாராகுங்கள். මේ සෑම අපරාධකරුවෙක්ම இந்த அனைத்து குற்றவாளிகளையும் නීති හමුවට ගෙන යාම සඳහා சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்காக තමුන්නාන්සලා අපට ජනවරමක් ලබා දුන්නා. நீங்கள் அதுக்கான மக்கள் ஆணையை வழங்கி අපි ඒ ජනවරමට අනුව කටයුතු කරනවා. அதற்கேற்ப நாங்கள் செயற்படுகின்றோம். නේද? පරම්පරාවෙන් ජනාධිපතිවරුද, பரம்பரையினூடாக ஜனாதிபதிகள், පරම්පරාවෙන් අගමැතිවරුද, பரம்பரையினூடாக பிரதமர்கள், ඒව ගැන අපි මනින්නේ නැහැ. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கவில்லை. හිටපු ජනාධිපතිද, இருந்த ஜனாதிபதியா, හිටපු අගමැතිද, இருந்த பிரதமரா, හිටපු ජනාධිපතිගේ බිරිඳද, இருந்த ஜனாதிபதி விட்டு மனைவியா, ජනාධිපතිගේ පුතාද, ஜனாதிபதி விட்டு மகனா, හිටපු ජනාධිපතිගේ බෑනද, இருந்த ஜனாதிபதி விட்டு மருமகனா, හිටපු ජනාධිපතිගේ මස්සිනාද, இருந்தவர் விட்டு மச்சானா, ભેදයක් නැහැ. எந்த வேறுபாடும் கிடையாது. නීතිය සමානව ළඟට එනවා. சட்டம் அனைவருக்கும் சமம். ඔච්චරයි තියෙන්නේ. அவ்வளவுதான். අපි කියන්නේ එකයි. நாங்கள் கூறுவது ஒன்றுதான். දේශපාලනයට එන්න කලින් ඒගොල්ලෝ அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் ඥාතීන්ට වරෙන්තු නිකුත් කරලා තිබෙන්නේ. அவர்களுடைய உறவினர்களுக்கான සමහර අය රට පැනලා ඉන්නවා. பிடியானை අපි උපරිම උත්සාහ කරන ඒගොල්ලෝ ගේන්න. வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். ඒ அவர்கள் අධිකරණ හමුවට පමුණුවන්න. මේ රටේ ජනතාවට இந்த நாட்டு மக்களுக்கு නීතිය පිළිබඳ විශ්වාසය ගන්න ඕන. சட்டம் தொடர்பான நம்பிக்கை, ඒ වැඩේ අපි කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் உருவாக்குகின்றோம். ඒගොල්ලෝ කලබල වෙමින් තිබෙනවා. அதனால் அவர்கள் ඒ பயப்படுகின்றார்கள். විතරක් නෙවෙයි අපේ රටේ ආර්ථිකය. ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே கூறியவற்றில் மிக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டியது, முன்னாள் ஜனாதிபதி, அவர் மனைவி என பலர் சிறை செல்லலாம் என்று மிக முக்கிய தீர்ப்புகள் இந்த மே மாதத்தின் பின்னர் தொடர்ச்சியாக வர போகின்றன. பலர் கைது செய்யப்பட போகிறார்கள். அந்த கைதுகளை தடுப்பதற்கு தான் இந்த குழப்பம் விளைவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகள் என்று மூவர் இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச. இதில் ரணில் விக்ரமசிங்க அவர் பிரித்தானியா சென்ற விவகாரத்தில் இருக்கிறார். அதில் மனைவி 100% அவர் இந்த விவகாரங்களுக்குள் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் திருமதி ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர் இந்த அரசியல் விடயங்களுக்குள் தன்னை ஒருபோதுமே ஈடுபடுத்தியதும் இல்லை. அதற்குள் தான் அரசியல் விவகாரங்களுக்குள் தலையிட்டதும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தால் கோட்டாபய ராஜபக்சவின் மனைவி
அவரும் இந்த பெரிய அளவிலே அரசியலுக்குள் ஈடுபட்டது அல்லது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டதாக பெரிய அளவில் பேசப்பட்டதாக இல்லை. மஹிந்த ராஜபக்சவின் மனைவி மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. நல்லாட்சி கால பகுதியிலும் அந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அப்படியாயின் இப்போது அனுரகுமார திசாநாயக்க கூறுவது யார்? ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி 100% இதற்குள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ரணில் விக்ரமசிங்கவை அதில் நாங்கள் கூற முடியாது. என்றால் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கின்றது. அது தீர்ப்புக்காக நகர்த்தப்பட்டிருப்பதனால் அது இதனோடு இணைக்க முடியாது. மஹிந்த ராஜபக்சவா கோட்டபாய ராஜபக்சவின் மனைவியா கைது செய்யப்பட போகிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய வினா. இதற்கு முன்னர் இன்னும் ஒரு விடயம், மே மாதம் 1 பிறந்து விட்டாலே அனைவருடைய நெஞ்சங்களுக்கும் நெருக்கமான அல்லது எமக்கு உயிரிலும் மேலாக நேசித்த பல உறவுகள், தாய் தந்தையர், தங்கை, அக்கா, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பா, சித்தி, பாட்டன், பாட்டி என்று எங்களுடைய பலரை இழந்த இந்த மாதம் மே 18 என்பது மே 2009 மே 18 பின்னர் தொடர்ச்சியாக ராஜபக்சவுக்கு ஒரு கொலைக்களமாகத்தான் இருக்கின்றது. அந்த கொலைக்களத்திலே ஒரு இனம் அழிக்கப்பட்ட போது ஜனாதிபதியாக இருந்தது மட்டுமல்ல, அதற்கான உத்தரவுகளை கொடுத்தது. அந்த உத்தரவுகள் யார் யார் வழங்கினார்கள் என்று நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். தமிழ் மக்களுடைய வாழ்விடங்கள் அல்லது அவர்களுடைய ஒரு பெரும் போராட்டம் அழிக்கப்பட்டது மட்டுமல்லாது, ஈழத்தமிழர்களை அங்கம் அங்கமாக வதைத்தது யார்? பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச, அந்த காலப்பகுதியிலே ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச, அந்த இறுதி யுத்த கால பகுதியிலே யுத்தத்தை போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியே போன போது பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைத்திரிபால சிறிசேன, சரத் பொன்சேகா, அதன் பின்னர் பார்த்தால் பல இராணுவ தளபதிகள், சவேந்திர சில்வாக இருக்கலாம், கமால் குணரட்னவாக இருக்கலாம், பல இராணுவ பிரிகேடுகளினுடைய தளபதிகளாக இருந்தவர்கள். அதன் பின்னர் இவர்கள் எல்லாம் இப்போது நிம்மதியாக இருக்கிறார்கள். 2009 மே 18 ஈழத் தமிழர் எப்படி துடித்தார்களோ அதே அளவு துடிப்பை கதவுகளை மூடிவிட்டு அறைகளுக்குள் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மஹிந்த ராஜபக்சவின் மனைவியும் விதிவிலக்கல்ல, கோட்டபாய ராஜபக்சவின் மனைவியும் விதிவிலக்கல்ல, நாம் பேர் குறிப்பிட்ட அத்தனை பேரும் விதிவிலக்கல்ல. அப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்கே நல்லவர் தானே, அதனால் தானே அவருடைய பெயரை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. அவரும் நல்லவரா என்று நாங்கள் கூற முடியாது. காரணம், ஒரு பெரும் படை கட்டி ஒரு பெரும் படையோடு ஒரு கட்டுக்கோப்போடு ஒரு விருட்சமாக இருந்த ஈழ விடுதலை போராட்டத்தை சிதைத்து கருணா என்கின்ற ஒருவரை அகற்றி அந்த ஈழ விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்தியதன் பலாபலன்களை அவரும் அனுபவிக்கின்றார். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் யாரும் விதிவிலக்கல்ல, எல்லோரும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லோரும் அதற்கு சரியான சன்மானங்களை பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது கண்ணூடாக பார்க்கப்படுகிறது. எங்களுடைய தாய்மார் குழந்தைகளை ஒப்படைத்தவர்கள், குழந்தைகள் வரவில்லை என்றும், கணவனை ஒப்படைத்தவர்கள் கணவன் வீடு திரும்பவில்லை என்றும் உறவினர்களுக்காக காத்திருக்கின்ற போது இன்று மஹிந்த ராஜபக்ச, அதாவது ராஜபக்ச குடும்பமே இன்று நடுநடுங்கி கொண்டிருக்கின்றது. எத்தனை படை அதிகாரிகளின் மனைவிமார் நடுநடுங்குகிறார்கள். வசந்த கர்நாகோடவின் மனைவிக்கெல்லாம் உறக்கமே இல்லாமல் சென்றிருக்கும். அப்படித்தான் இருக்கின்றது. நாம் கூறவில்லை, அனுரகுமார திசாநாயக்க கூறியவற்றை நாங்கள் டீகோட் பண்ணுகின்றோம், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. அந்த விடயம்தான் இந்த இடத்திலே கூறப்படுகிறதை ஒழிய நாங்கள் மேலதிகமான கருத்துக்களையோ அல்லது கதையாடல்களையோ இதில் கூறவில்லை. எனவே இப்போது இருக்கக்கூடிய பெரிய வினா, அனுரகுமார திசாநாயக்க மிகவும் லேசாக உரையாற்றி விட்டு சென்று விட்டார். கைது செய்யப்பட போவது கோட்டபாயவின் மனைவியா அல்லது மஹிந்தவின் மனைவியா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய வினா. மைத்திரிபால சிறிசேனவையும் விட்டு விட்டோம், அவரின் ஜனாதிபதி. அவருடைய மனைவியும் ஒருபோதும் அரசியலுக்கு வந்ததும் இல்லை, அல்ல அரசியல் விவகாரங்களுக்குள் தலையிட்டதும் இல்லை. அவரும் அவருடைய பாடும் என்று அவரும் தானாக இருந்து விட்டார். இப்போது இருக்கக்கூடியதில் மைத்திரிபால சிறிசேனோடு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதோடு அவர் நிறுத்தி விடுவார். ஆனால் அரசியல் வேலை திட்டங்கள் அல்லது அரசியல் தலையீடுகளை நடத்தியதில் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி இருக்கின்றது. அப்படியாயின் அனுரகுமார கூறுவது மஹிந்த ராஜபக்சவின் மனைவி கைது செய்யப்பட போகிறார் நமக்கு தெரியாது. அனுரகுமாரவின் உரையை வைத்துத்தான் நாம் இதனை கேட்கின்றோம். இவ்வாறு மே மாதம் என்பது யாருமே நிம்மதியோடு இருக்கக்கூடிய மாதம் அல்ல. அன்று யுத்த கால பகுதியிலே அனுரகுமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்சவுக்கு துணையாக இருந்தார். இன்று அதே அனுரகுமார திசாநாயக்க இன்று நீதியை நிலைநாட்டப் போகிறேன் என்று குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதற்கு தயாராகிறார். இதுதான் காலம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனுரகுமாரவின் உரை என்பது மேதின உரை மட்டுமல்ல, சாதாரண உரை மட்டுமல்ல, இனி நடக்க போகின்ற பலவற்றுக்கான ஒரு முழுமையான ஒரு உரையாகத்தான் அதனை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள், கடத்தல், காணாமதாக்குதல் என்று பல விவகாரங்கள் இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாழைச்சேனை, கிரான் மற்றும் பேத்தாளை, கல்குடாவை அண்டிய பகுதிகளில் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனையும் இந்த இடத்திலே கூற வேண்டியிருக்கின்றது. ஒருவர் இனிய பாரதியினுடைய
கடத்தல், காணாமலாக்குதல் மற்றும் பல விடயங்களோடு தொடர்பானவர். இன்னும் ஒருவர் பிள்ளையானோடு தொடர்பானவர் என்று கூறப்படுகிறது. அவர்கள் இருவரும் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் தானாக அரசின் சாட்சியாக மாறியிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. அது தொடர்பான புகைப்படங்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கின்றது. இன்னும் மேலதிகமான தகவல் கிடைக்கப்பெற்ற பின்னர் அவற்றையும் பெறக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு குற்றச்சாட்டுகள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவற்றை அரசிடம் கூறுவது நீங்கள் தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சட்டமாதிப திணைக்களம் பார்க்கின்றது. அல்லது அவர்களாக இந்த வழக்குகளுக்குள் உங்களை உள்வாங்கிக் கொள்வார்களாக இருந்தால் நீங்கள் ஒரு நெருக்கடி மட்டுமல்ல, மிக நீண்ட காலங்கள் அல்லது ஆயுள் காலம் முழுவதும் சிறையில் கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே குற்றச்சாட்டுகள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்திருந்தால் அதற்கு பிராயச்சித்தமாக செய்தவற்றை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையம் அல்லது ஒரு சட்டத்தரணி ஊடாக உரிய இடங்களுக்கு தெரியப்படுத்துவது உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். இந்த காட்டிக் கொடுப்புகள் அல்லது ஆயுத குழுக்களின் பின்னால் உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்தீர்களாக இருந்தால் இனி வாழ்க்கை வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய ஒட்டுமொத்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் தான் நடுவீதியில் நிற்கப் போகிறது. அதனை ஒரு முறை சிந்தித்து செயல்படுங்கள் என்பது நாம் கூறக்கூடிய ஆலோசனையாக இருக்கின்றது. ஏனென்றால் இருவர் நல்ல முடிவெடுத்திருக்கின்றார்கள். கிரான் மற்றும் கல்குடா பகுதியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அரசின் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கு. அது போன்று இன்னும் பலரும் கூறினால் இன்னும் வாய்ப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அசாத் மௌலானாவோட நேற்றைய தினம் கூறியது போன்று அசாத் மௌலானாவோடு தொடர்பான மேலும் 3 நேற்றைய தினமும் சாட்சியங்களை பகிர்ந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்குள் இருக்கின்றார்கள், இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு உங்களுடைய தெரிந்தவற்றை மேலதிகமாக தெரிந்தவற்றை நீங்கள் கூறிக்கொள்வது நல்லது என்பது சட்ட ரீதியாக சட்டமாதிப திணைக்களத்தின் பார்வையில் சரியாக இருக்கும் என்பது உங்களுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஊடகத்தின் சார்பில் நாம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஆபத்துக்கள் நிறைந்தது மக்களுக்கல்ல. அனுரகுமார கூறுவது போன்று இது மக்களின் அரசாங்கம், அதாவது மக்கள், பீப்புள் கவர்மெண்ட். எனவே இதனால் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். மக்கள் நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு குடு கடத்தியவனை கைது செய்தால் உங்களுக்கு பிரச்சனையா, அல்லது குற்றச்செயல்களோடு தொடர்பானவனை கைது செய்தால் உங்களுக்கு பிரச்சனையா என்று பல விடயங்களை கேட்கின்றனர். அவர்கள் இல்லை 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 என்கிறார்கள். இனி ஆம் ஆம் என்கின்ற கைதுகள் இடம்பெற போகிறது. யாபஸ் கொடுக்கல் வாங்கலில் மஹிந்த ராஜபக்ச விரைவிலே விசாரணைக்கு அழைக்கப்பட போகிறார். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. வயதாகி விட்டது தானே, அவர்களுக்கு பாவம் தானே, அவர்கள் ஏதோ நடந்து விட்டது அப்படி என்ற பரிதாபம் எல்லாம் வேண்டாம். குற்றம் செய்தவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். காரணம், அதன் தொடர்ச்சிகள் இனி வரப்போகின்ற நாட்களில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் இந்த தண்டனைகள் முக்கியமாக இருக்கிறது. அது யார் குற்றம் செய்தாலும் பரவாயில்லை, அது சிறியவர் என்றாலும் சரி, பெரியவர் என்றாலும் சரி, குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. இலங்கை போன்ற சிறிய நாடு, செழிப்பாக இருக்க வேண்டிய நாடு, வறுமையிலும் வறட்சியிலும் அல்லது அதனுடைய அழகு குறைவதற்கு காரணம் இவ்வாறான நயவஞ்சகமான செயல்கள். இந்த விடயத்தில் அரசு உண்மையில் அனுரகுமார திசாநாயக்க கூறுவது போன்று இந்த விடயம் வேகப்படுத்தப்பட்டு விரைவுபடுத்தப்படுமாக இருந்தால் இதனுடைய பலாபலன்கள் உங்களுக்கு மக்கள் வழங்குவார்கள். அல்லது நீங்கள் அந்த உரையில் கூறியது போன்று மக்கள் அரசாங்கம் என்று அடுத்த வருடமும் இதே கருத்தை கூறுவதற்கு முதல் நான் உங்களின் அரசாங்கத்தின் சார்பில், உங்களின் சார்பில் நான் பல பணிகளை செய்திருக்கிறேன் என்று மக்கள் முன்னிலையில் கூறக்கூடிய வகையில் உங்களுடைய செயற்பாடு அமைய வேண்டும் என்பது மக்கள் சார்பில் நாம் உங்களிடம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது, மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த கருத்துக்களோடு பல முக்கிய விடயங்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் இடம்பெறப் போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவை இடம்பெறப் போகிறது என்று. பலரும் பல தகவல்களை உங்களுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்புகின்றீர்கள். எனவே நீங்கள் மேலும் உங்களுடைய நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்படும், உங்களுடைய ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படும். நீங்கள் வளமை போன்று உங்களுடைய தகவல்களை அனுப்புங்கள். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தால் என்ன, எந்த ஆயுத குழுக்களில் இருந்தால் என்ன, உங்களுக்குரிய பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எமக்கு வழங்குகின்ற தகவல்களின் போது நாம் அதனை உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு யாரும் பயப்பட வேண்டாம், உண்மைகளை கூறுங்கள், உண்மைகளுக்காக தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.